தெரியாம பேசலான்னு வந்திருக்கீங்க. வந்துட்டோம். ஆனா பேசணும். ஆனா எதை பத்தி பேசுறது? அது தெரிஞ்சா நாங்க சொல்ல மாட்டோமா? ஆபீஸ் நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. டீ நல்லா இருந்ததா? சிறப்பா இருந்தது. சிறப்பா இருந்ததா? நல்லா இருக்கு. செட்டப்லாம் செமையா இருக்கு. நன்றி நன்றி. ஆனா எதை பத்தி பேசுறதோ அதுக்குதான் இப்போ உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது சொன்னாரா? கூப்பிட்டு வச்சு காமெடி பண்றது மட்டும் காமெடிப்பா. ஆமா, ஏன் தமிழ் சினிமால வந்து காமெடி மேட்டரை பத்தி நம்ம பேசலாமே. கடைசியா பார்த்த காமெடி படம் எது? லவ் டுடே, இந்த குடும்பஸ்தன், குட் நைட், அந்த மாதிரியான படங்கள் கொஞ்சம் காமெடியா இருந்தது. நீங்க வின்னர் படங்கள் இன்னும் சொல்லுங்க. கடைசியா பார்த்த காமெடி படம் எது சார்? எனக்கு வின்னர் தான் சொல்லுவேன். இப்போ வரைக்கும் வின்னர் தானா? எனக்கு விடாமுயற்சி காமெடி படம். நீங்க ரொம்ப கடைசியா போயிட்டீங்களே சார். ஆமா, எனக்கு இப்போ வரைக்கும் நடுவுல நான் பேசுறது யாரும் கண்டுக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. இல்ல, வேற எதுவும் மைண்ட்ல ஓடல. இப்போ கேட்ட உடனே தோணுது இல்ல. உள்ளத்தை அளித்தா காமெடி மாதிரி வேற காமெடி என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா இருக்கும். ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படியே மனசுலயே அப்படியே நிற்கும். உள்ளத்தை அளித்தால வந்து கார்த்தியும். உள்ளத்தை அளித்தான்றது எப்போ வந்த படங்கள்? அது வந்து நான் நடுவுல ரீசெண்டா பார்த்தேன். அதனால நான் அவரோட ரீகலெக்ட் ஆச்சு. யூடியூப்ல பாத்துறீங்க? ஆமா ஆமா. ரத்த கண்ணீர் பயங்கரமா பார்ப்பேன். நான் எம்ஆர் ராதாவோட பெரிய ஃபேனு. நான் வந்து அந்த படத்தை வந்து இப்ப நினைச்சா கூட பயங்கரமா சிரிப்பு வரும். இது என்ன நான் பட்ட நம்ம ஜாதி போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்றப்ப அதை அவர் கிண்டல் அடிக்கிறதும். சரி சரி. உடனே அப்புறம் ராகு கேதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. எங்க வந்துட்டு இருக்காங்க? யாருமே சந்திரன் வரானா எப்ப வரான்? அவன் நைட் வர சொல்லு. அதுல அல்டிமேட் குஷ்டம் வந்துட்டு அவர் போய் கதவு தட்டு வர பத்தியா பாவி. அதெல்லாம் வேற லெவல். முன்னாடி எல்லாம் வந்து நிறைய ஆளுமைகள் இருந்தாங்க சார். பேசும்போதுதான் தோணுது இந்த படங்கள்லாம் விசுவோட படம், கிரேசி மோகனோட படங்கள் இல்ல கிரேசி மோகன் காமெடி ட்ராக்லாம் கொஞ்சம் ஜோர் சாரோட படம். சார் சூப்பர் சார். ஆமா சார். ஒரு 70s 80s அந்த பீரியட்ல இப்ப சுருளிராஜன் இவங்க எல்லாம் கூட அந்த ஹீரோஸோடய டிராவல் பண்ணி தங்கவேலு. இப்போ நீங்க யூடியூப் போட்டு இல்ல நீங்க நாகேஷ் சார் காமெடி வந்து நீங்க இப்ப பாத்தீங்கன்னா சில காமெடி இருக்கும். நான் அதுவும் எஸ்பெஷலி காதலிக்கு நேர்மலை படத்தை வந்து நான் சொல்றது பழைய காதலிக்கு நேர்மலை. இப்ப வந்ததுல அது நான் அந்த படம் பார்க்கல. அந்த பேய் கதை ஒன்று சொல்லுவாரு அவங்க அப்பா பாலையா கூட. அது வந்து நீங்க வந்து அது வந்து இப்ப பூமர் வேற என்ன நினைச்சிட்டு பார்த்தாலும் சரி, அது இப்பயும் சிரிக்க வைக்க முடியுது. வடிவேலும் ரஜினியும் வந்து சந்திரமுகில அதோட ரிப்ளிகா தானே. ஒரு காமெடியில வந்து பெருசா பிலீவ் பண்ணாங்க. வெறும் அவர் என்ன சொல்ற ஒரு படத்தை தூக்கி நிறுத்துற ஒரு பெரிய பிள்ளை அந்த காமெடின்றது அந்த டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் கவுண்டமணி செந்தில் யாரா வர்றப்ப நம்ம எல்லாருமே இருக்கு. கரெக்ட். அதுல நம்ம வெறும் காமெடியன்ஸ் மட்டும் இல்ல, நிறைய பேருடைய பங்களிப்பு இருக்கு. பாக்கியராஜ் சார் எடுத்துக்கலாம், பாண்டியராஜன் எடுத்துக்கலாம். ஆண்பாவெல்லாம் அல்டிமேட் காமெடி. அது தேனி குஞ்சராம உட்காந்துருப்பாங்க. உடனே பொண்ணு பார்க்க போயிட்டு வருவாங்க. அண்ணனு பாக்குறப்ப ஏன் தம்பிக்கு என்ன பார்க்க கூடாதுன்னா இப்ப மூத்தவருக்கு அப்புறம் இளையனுக்கு பார்ப்போம்னு டைலாக்லாம் வரும். பேசி முடிச்ச உடனே போற போக்க பார்த்தா நான் ஒன்னதான் கட்ட போறேன்னு ஏன்டா எங்க ஆத்தால கட்டினியாடா அவங்க அப்பா சொல்லுவாரு. அப்ப பாண்டியராஜன் நீங்க சொல்லுவாரு, நீ எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மாவை கட்டக்கூடாது அப்படின்னு. அதாவது இப்ப 90s கிட்ஸ் எவ்வளவு காஞ்சி போயிருக்காரு பாக்குறப்ப அப்ப வந்து பாண்டியராஜன் சொல்ற அந்த டைலாக் தான் இன்னும் ஞாபகம் வரும். அவர் உட்காந்து சொல்லுவாரு. மணிரத்னம் சார் படம் சீரியஸான கதை, அக்னி நட்சத்திரம். ஆனா அதுல வந்து விகே அல்டிமேட் சிரிச்சிட்டே இருப்பாங்க. அது 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 ஒரு லெவலே வேற. அங்க சீரியஸா ஒன்று போயிட்டு இருக்கோம். ஆமா, கற்பனா இங்க ஜாலியா கொஞ்சம் படம் பாக்குறதா இல்ல. ஆக்சுவலா அப்பெல்லாம் கிராஃப் எப்படி இருந்திருக்கு பாருங்க. ஒரு சீரியஸான படம், அதுல வந்து ஒரு நடுவுல வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு காமெடி. ஆமா, கதையை மீறியும் இருக்காது. ஆமா, நம்மளும் அந்த அந்த கதையில இருந்து வெளியில டைவர்ட் ஆக மாட்டோம். இல்ல அது மாதிரி ரைட்டர்ஸ் இருந்தாங்க. வீரப்பன் சார் தானே. ஆமா, வீரப்பன் காமெடி வீரப்பன் சார், பஞ்சு சார். கரகாட்டக்காரன் படம் சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம. ஆனா கங்கை முரணை சொல்லாம இருக்குமே. அவரே படங்கள்ல வந்து விளையாடி இருப்பாப்ல. அதே போல சூரியன் படம், சரத்குமார் சாரோட படம், சீரியஸான படம். போன் பிஞ்சி இன்னைக்கு கரண்ட்டுக்கும் அது கனெக்ட் ஆகும். பேசிட்டு இருப்பாங்க, பில்டப் டே போடா போன் பிஞ்சி 10 வேலை ஆச்சு. அப்படிதான் நமக்கு அது கனெக்ட் ஆகுது. இல்ல இப்படி உட்காந்து நம்ம பேசுற டைம்லயே நமக்கு இவ்வளவு படங்களும் நிறைய அந்த காமெடி சீன். இல்ல இப்போ நம்ம பேசுற விஷயம் நமக்கே ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ் ஆகுதுல்ல. கரெக்ட். அதுதான் என்ன ஆரம்பிக்கிறது தெரியாம ஆரம்பிக்கும் போது, என்ன பேச போறோம், எதுக்கு வந்தோன்னு தெரியாம இருக்கும் போது, காமெடிக்கும் போது நம்மள அறியாமலே இத்தனை படங்கள் வருது. இது நமக்கு மட்டும் இல்ல. அதான் சொல்றேன், நீங்க ஒரு சாங்கை டீகோட் பண்ற மாதிரி, இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் படத்தங்களை டீகோட் பண்ற மாதிரி நீங்க காமெடி டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டராவும் சரி, இன்னைக்கு பல பேருக்கு எப்பவும் கண்டிப்பா எங்களுக்குலாம் கண்டென்ட்ல வந்து நடுவுல காமெடி போட்டாதான் வந்து என்ஜாய்மெண்டா இருக்குன்னா அதுக்கு எல்லாமே இந்த காமெடியன்ஸோட. நீங்க சீரியஸ் கில்லர் படமா இருந்தாலும், பேய் படமா இருந்தாலும்,
இல்ல ஒரு பழி வாங்குற படம் இல்ல அரசியல் படமா இருந்தாலும் ஆனா ஒரே மேட்டர் எனக்கு இந்த காமெடி ட்ராக் இருக்கும். அது இந்த கதையை பாதிக்காது. அது தனி ட்ராக்கா வச்சிருப்பாங்க, அந்த கதையோடவும் சேர்த்து வரது இருக்குல்ல. இல்ல சார், நீங்க ட்ரை ஆகிற மாதிரி தெரியும். இப்போ நீங்க ஒரு சீரியஸ் படம் நீங்க சொல்றீங்கல்ல, பேய் படம் இருக்கும், அப்பெல்லாம் நிறைய இது மாதிரி பேய் படம் இருப்பாங்க. பேய் படம் பார்க்குறப்ப நமக்கே இப்போ ரொம்ப நேரம் பேயை பார்க்குறமே அப்படின்னு இருக்கப்ப ஒன்று சில சமயம் கட் பண்ணி இந்த பாட்டுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி காமெடி ட்ராக்கு தான் வருவாங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு காமெடி ட்ராக் கொஞ்சம் நமக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக. அது மாதிரி பேய் படத்தில் அந்த காமெடி தான் சொல்லு. ஜெகன்மோகினி படம்லாம் பார்த்துருக்கியா? அந்த ஜெகன்மோகினி சீரியஸான கதை ஜெய்ஹிந்த் படம். கரெக்ட் சார். ரெண்டு பேரோட ட்ராக் செந்தில் கவுண்டமணி, அது ட்ரீம்ல வராது, ட்ரீம்ல அந்த ஐடியாலஜி எல்லாம் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா அது இப்போ அது ஒரு நம்ம இப்ப நிறைய படங்கள் அதெல்லாம் பார்த்து தெரியறதுனால நமக்கு அது புரியுது. அது தனி ட்ராக். எஸ், அது வந்து தனி ட்ராக். நம்ம படமா பாக்கும்போது அது ஒரு ஃபினிஷிங் கொடுத்திருப்பாங்க. இது வந்து காட்டுக்குள்ள போறாங்க, அங்க காமெடி பண்ண முடியாது, அதனால கனவுன்னு போட்டுறலாம். அங்க என்ன வேணா வரலாம், இங்க கட் பண்ணா வந்து கவுண்ட் முடியுது. முன்னாடி அந்த சீன் ஸ்டார்ட் ஆயிரும். கவுண்டமணி வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இருந்தே அந்த கனவு வந்துகிட்டே இருக்கும். கோட்டச்சாமி அப்படின்னு புலிக்குட்டி இது வந்து எங்க வரைக்கும் போகணும், அவர் தூங்குறப்ப காட்டுக்கு போவார்ல அங்க வரைக்கும் இருக்கும். இதை கடைசியில கனவோட முடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு ஒரு எண்டு கொடுப்பாங்க. கடைசியில கவுண்டமணிக்கு அவார்டு கொடுக்குறப்ப செந்தில் வருவாரு, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு. எது கேக்குறீங்க நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன் அப்படின்னு வரல. அதெல்லாம் உண்மையிலேயே அதுக்கு ஒரு எண்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ பாக்குறப்ப நமக்கு உண்மையிலேயே இன்னை வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம்ல. கரெக்ட். இப்போ இதை பேசுறப்ப நான் சொல்றேன், இப்போ வந்து எல்லாருமே நினைக்கிறோம் வெறும் காமெடின்ஸ் மட்டும் காமெடி பண்றாங்கன்னு நினைச்சோம்ல. இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு அப்ப இருந்து ஹீரோஸுமே காமெடி பண்ணாங்க. இப்போ ரஜினி கமல் படங்கள்ல பெரும்பாலும் அப்ப இருந்த எல்லா படத்துலயும் மாஸ் கமர்ஷியல் படமா தான் இருக்கும். இப்போ நீங்க குரு சிஷன் எடுத்தீங்கன்னா அதுல தனி காமெடி ட்ராக் யாரு, ரஜினி தான் காமெடி பண்ணி. கரப்பாம்பூச்சி மேட்டர்னா ரஜினி பண்றதுதான் அந்த குரு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், ரைடு போவாரு, தெரியும், மனோரமா இருப்பாங்க. அப்ப கேப்பாரு எங்க போயிருக்காருன்னா லாஜிக் போயிருக்காரு. எந்த லாஜிக் அப்படி கேக்குறப்ப அது ரஜினி என்ன கேட்டா நீ போய் அவரை கேளு. இப்ப அந்த சீன்ல யோசிச்சு பாத்தீங்கன்னா அது அந்த படத்துல நீங்க அந்த படத்தை யோசிச்சு பார்த்தா செந்தில் கிடையாது, கவுண்டமணி கிடையாது, மேஜர் காமெடியன்ஸ் யாருமே கிடையாது. யாரு காமெடி பண்ணிருப்பான்னு பார்த்தா ரஜினி பண்ணிருப்பாரு. இன்னைக்கு ஒரு ஹீரோ என்ன யோசிச்சு பாக்குறேன், இன்னைக்கு ஒரு அவுட் அண்ட் அவுட் ஹீரோ மட்டுமே ஃபுல் காமெடி பண்ணுவாங்களான்றதே என்னால யோசிக்கவும் முடியல. இல்ல அப்படி சொல்ல முடியாது. நான் என்ன கேக்குறேன்னா, ரீசெண்ட் இதுல இருக்கக்கூடிய படங்கள் அந்த மாதிரி இல்லையான்னு கேக்குறேன். 2000க்கு மேல 2010க்கு மேல இருக்கக்கூடிய படங்கள்ல இப்ப நம்ம இப்படி பின்னாடி யோசிச்சு ஸ்லாகிச்சு பாக்குற மாதிரியான காமெடி படங்கள் இல்லையான்னு கேக்குறேன். அப்பத்துல இருந்தே காமெடிக்கான ஒரு வறுமைங்கிறது வந்துருச்சு. அந்த ரூட்ல இருந்தே வரேன். அந்த ரூட்ல இருந்து இப்படியே வந்தா ஒரு கடத்துல எல்லாருமே ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டாங்க. எல்லாருமே கையில கன் எடுத்துட்டாங்க. கன் எடுத்த உடனே காமெடியை விட்டாங்க, காமெடியன்ஸ் ஹீரோ ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் காமெடி லெவல். இப்ப அந்த ரேஞ்ச் வர்றப்பே நான் சொல்றேன், இப்ப அந்த லெவல் இருக்காங்க. இப்ப ரஜினி, கமல், விஜய் அஜித் வர்றப்பே நான் சொல்றேன், விஜய் அஜித் வர்றப்பயே இப்ப விஜய் படத்துல விஜயுடைய ஆரம்ப கால படங்கள்ல காமெடி இருந்தது. அஜித்தும் ட்ரை பண்ணிருக்காப்ல. கவுண்டமணி செந்திலோட சிம்ரனை வந்து ஏதோ அவள் வருவாளா இதெல்லாம் காமெடி முயற்சி செஞ்ச. அதுக்கப்புறம் வடிவேலு, பிரசாந்துடைய படங்களுமே காமெடியில இருந்திருக்கு. வடிவேலு கூட சேர்ந்து அடுத்து காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப எஸ்பெஷலி நீங்க சச்சின், அதுக்கு அடுத்த ஏராலையும் எனக்கு தெரிஞ்சு காமெடி ஓரளவுக்கு வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 5-6 வருடங்களா தான் படம் இல்ல. சிம்பு தனுஷ் வர்ற டைம்ல இல்லையே, தனுஷ் படங்கள்லயும் சிம்பு படங்கள்லயும் கூட காமெடி இருந்துச்சு. இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இல்ல அது வரைக்குமே இருந்தது. நான் சொல்றது 2010 வரைக்குமே இருந்தது. ஓ, நீ ஒரு எராவா பார்த்தோம் அப்படின்னா நீ காமெடியன்ஸ் எராவே எடுத்துப்போம் சார். இப்போ நீங்க NSKல இருந்து ஆரம்பிச்சீங்க. இப்போ NSK, MR ராதா, NSK, தங்கவேலு, தேங்கா ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறம் கவுண்டமணி செந்தில், அதுக்கப்புறம் வடிவேல் வந்தாப்புல, அடுத்து சந்தானம் வந்தாப்புல. சந்தானம் எராவும் இருக்கு. லாஸ்ட் எரான்றது அதுதான் சொல்றேன். சந்தானம் எராவும் இருந்துச்சு. சந்தானம் எராவத்திலே நல்ல படங்கள் வந்தது. நிறைய காமெடி சொல்றேன். காமெடி ரொம்ப சீரியஸான படங்கள்ல காமெடி வந்தது. பொல்லாதவன் வந்து அப்படித்தானே, வெற்றிமாறனே எழுதியிருப்பாரு. எனக்கு காமெடி வைக்கிறதுக்கு ஐடியா இல்ல, நிறைய வாட்டி இவர்தான் வந்து சந்தானம் இப்படி வச்சுக்கலாம் சார், அப்படி வச்சுக்கலாம் சார்னு சொல்லுவாரு. நிறைய காமெடி அதுலயே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருறா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ பண்றேன். ஆஃப்டர் சந்தானம் அப்படின்னா என்ன சொல்லலாம், தமிழ் சினிமாவில் சந்தானத்துக்கு பின்னாடி காமெடி. ஏன் சந்தானத்துக்கு பின்னாடி அப்படின்னா, சந்தானம் ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து காமெடியா இருந்த வரைக்கும் இந்த தொடர்ச்சி இருந்துச்சு. அது ஒரு ரீசெண்ட் எக்ஸாம்பிளா நான் பாக்குறது தான் மதகஜராஜா. மதகஜராஜா வந்து இப்ப அவுட் அண்ட் அவுட் தியேட்டர்ல ஒரு 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு.
இப்ப எல்லாருமே விழுந்து சிரிக்கிறாங்க. இப்பயும் பார்த்தா எல்லாருமே சொல்றாங்க அது எல்லாமே. ரீசெண்டா வந்து சந்தானத்தை பார்த்தவங்க வந்து என்ன இவர் வந்து காமெடி எல்லாம் பண்றாரு, பெரிய விஷயம் பார்த்து ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அவர் காமெடி இருந்தாங்கன்றது மறந்துட்டாங்க. ஆனா ஆக்சுவலா வந்து அவ சொன்னாப்புல சந்தானத்துக்கு அப்புறமா இருக்கக்கூடிய எரா வந்து ஒரு பெரிய வேக்கம். இப்ப சந்தானத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமால வந்து காமெடினா எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்றது ஒரு பெரிய யோகி பாபு தான். யோகி பாபு அப்புறம் சதீஷ் இருக்கலாம். பட் ஆனா அவங்களோட காமெடி வந்து பெரும்பாலும் பெருசா யோகி பாபு, சதீஷ், சூரி இவங்களுடைய காமெடி ட்ராக்குங்கிறது வர ஆரம்பிச்சதுங்கிறது ரைட். இப்ப சிங்கம்புலி, தம்பிராமையா, ரோபோ சங்கர் இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஒரு படம் 2 படம் நமக்கு வருது சார். அதுக்கப்புறம் ஏன் அவங்களால ஒரு லெஜெண்டரியான ஆக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்த படங்கள் நமக்கு கண்டினியூஸா வரும்போது அது வருது. இப்போ வந்து நம்ம வடிவேல் வந்து ஒரு படத்துல வந்து நமக்கு காமெடி காமிச்சிட்டாப்லன்னா அடுத்த படங்கள்னு தொடர்ந்து அது டிராவல் ஆயிருக்காங்க. இவங்களுக்கே அப்படி அமையல. நம்ம ஒரு 2 படம் பார்த்தாலும் இப்பெல்லாம் வந்து யோகி பாபு வந்து காமெடிங்கிற பேர்ல நமக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அப்படின்னு தெரியல, நான் சொல்றேன். ஏன் அது ஏன் அப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல கதையா வந்து கதையோட களம் மாறுது இல்லையா? அதாவது இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு நம்ம அடுத்த கண்டென்ட்டை யோசிக்கணும். இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா மூவின்ற லெவலில் வந்து நிற்கிறோம். அதாவது ஒரே கதை 5 லாங்குவேஜுக்கு கனெக்ட் ஆகணும். அதுக்கு ஒரே டைட்டில் வச்சு 5 லாங்குவேஜுக்கு ஒரு காமன் டைட்டில் வைக்கணும். அப்போது இந்த காமெடி வந்து இந்த லாங்குவேஜுக்கு ஓகே, அந்த லாங்குவேஜுக்கு ஓகே ஆகுமா? ஸோ இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கா யோசிக்கிறாங்க. இல்லை இப்போ என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் ட்ராக்குன்னு ஒன்று எழுதின விஷயம் போயிடுச்சு. கமர்ஷியல்னு ஒரு விஷயம் வந்து எப்போ வந்ததோ அப்போ வந்து இந்த காமெடின்ற விஷயம் பின்தங்கிடுச்சு. ஆனால் முன்னாடி கமர்ஷியல் படங்கள் வந்துட்டு இருந்தது, அதில் காமெடி இல்லை, இந்த கமர்ஷியலோட பார்வையே மாறிடுச்சுன்னு சொல்கிறேன். அப்போது என்டர்டைன்மெண்ட் நகைச்சுவை நிறைந்த படம்னு ஒரு கேட்டகரி. அப்போ கதையை யோசிக்கும் போது அந்த கேரக்டரே வந்து அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து பேன் இண்டியா, ஓடிடி, மற்ற ஜான்ரா நம்ம பிரிக்கிறப்ப வேற. இப்போ நான் அதை பார்க்குறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போது திருப்பாச்சி படம் ஆக்ஷன் படம், ஆமாம், திருமலை படம் ஆக்ஷன் படம். திருப்பாச்சியில தான் அந்த ஆடு வெட்டுற சீன் தானே. அந்த படத்துல காமெடின்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரு, பெஞ்சமின் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த எனக்கு ஞாபகம் இருக்கு, பெஞ்சமின் தான். அதுதான் கேக்குறேன், காமெடியான சொல்ல ஒரு காமெடி எலிமெண்ட்டுக்கான ஒரு வேலை அங்க நடந்துச்சுல்ல, அதுக்கான முயற்சியே இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல சார். இப்போ நீங்க மகாராஜா எடுத்துக்கோங்களேன், முழுக்க அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லருக்கான போறது, ஒரு அப்பாவோட பெயின் இருக்கக்கூடிய ஒரு படம், கரெக்டா? அதுல வந்து போலீஸ்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. இந்த டைரக்டர் அதை வச்சிருக்காரு, திருட பேர் போலீஸ் போய் அவர் அடி வாங்குறாரு, இது பண்றாருங்கிற மாதிரி அந்த ஹியூமர் தேவைன்றது ஒரு சீரியஸ் இடத்துல. சிங்கம்புலி வந்து நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போற மாதிரி இருந்தாலும் அவர் தேடி போற அந்த போலீஸ், அவர் கூட போற அந்த ஏடி இவங்களை வச்சு ஒரு லைட்டா அதுல பண்ணிருப்பாங்க. இவரு நட்டை வச்சு அதை ரொம்ப ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ரைட் அப் இருக்கதானே செய்யுது. ஏன் அது வந்து முழுக்க என்னால கொண்டு வர்றது இருக்குல்ல, முழுக்க அந்த படத்துல காமெடியா ஒரு மேட்டர். முழு காமெடி வேணாம்ப்பா, ஒரு ஃபுல் படங்கள்ல ஒரு கமர்ஷியல் படத்துல அது ஒரு எலிமெண்ட் இருக்கதானே செய்யுது. அது மாதிரி நம்ம டைரக்டர்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. இதை நான் வந்து நம்ம ஒரு 2-3 டைரக்டரை வச்சு மட்டுமே தமிழ் சினிமாவை முழுசா வந்து நம்மளால வந்து தீர்மானம் பண்ணி யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த எலிமெண்ட் ஒரு டைம்ல நான் படம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப என்னன்னா, ஒரு டைம்ல எனக்கு டைவர்ஷன்ஸ் கிடையாது, நான் அந்த படத்தை ஃபோக்கஸாக இருக்கேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு டைவர்ஷன் இருக்கு. அப்போ எனக்கு நீ ஒரு கதை ஒன்று சொல்றேன்னா எனக்கு அதை முழுசா சொல்லி முடிச்சிரு. அப்போ ரைட்டர்ஸ் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனையா? எனக்கு ரைட்டர்ஸ் இல்லைன்றதை விட ரைட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நான் சொல்லுவேன். எடுத்ததுமே வந்து இன்றைக்கி ஒரு படம் பண்ணும்போதே ஒரு ஓடிடியில் பேசிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடிய ஒரு டீம் இருக்கும். அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு சொல்லி இங்கே நல்ல மீன்கள் விற்கப்படும், இங்கே தூக்குன்ற மாதிரி ஆகிடுது. இன்றைக்கி ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் அங்கே போகும்போது காமெடிலாம் அப்படியே கட் பண்ணி நீங்கள் கண்டென்ட்டுக்கு வாங்க, நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது தெளிவாக சொல்லுங்கள். அதாவது நீ என்ன சொல்ல வர அதை சொல்லுங்கும்போது அப்போ இந்த இடத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுது. இந்த காமெடின்ற விஷயத்துக்கு வேலை இல்லாமல் போகுது. இதுதான் இப்போ உள்ள பிரச்சனை நான் பார்க்குறேன். இப்போ தமிழ் சினிமாவில் காமெடி கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்றதுக்கு எனக்கு இந்த காரணம்லாம் இருக்கலாம். தமிழ் சினிமாவில் காமெடியெல்லாம் நம்பி இப்போ நான் இருக்கேன், நான் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம், நம்ம போய் ஒரு படம் பார்க்கலாம்னா எந்தெந்த ஹீரோ படத்தை காமெடியாக இருக்கும் அப்படின்னு போய் பார்க்கலாம்னா இப்போ சிவகார்த்திகேயன் தான் எனக்கு தெரிஞ்சு கடைசியாக சொல்கிறப்ப இருந்தார். இப்போ அவர் ஒரு காம்போ நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தது. அவர் யார் கூட காமெடி படங்கள் பண்ணாரோ, இப்போ ரஜினி முருகன் வருத்தப்பட ஆளுபசங்கள்லாம் அவர் ராஜேஷ் இல்லை, இவர் பொன்ராஜ் அவர் கூட பண்ணார். அவர் பண்ண படங்கள்லாம் ஹிட் ஆச்சு. ஆனால் அவரே சீமராஜான்னு ஒன்று பண்ணுறப்ப
அது ஒர்க் அவுட் ஆகலன்றப்ப அந்த காம்போ அவங்க இதுதான் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஹீரோ இந்த டைரக்டர் ரைட்டரோட அது அந்த காம்போ வந்துடுது. இந்த ஹீரோ இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி இது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற பார்வை தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. இல்லை கரெக்டு தான் அது. இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் என்ன ஆகுதுன்னா, காமெடியை தூக்கி பின்னாடி வச்சுட்டு ஒரு ஹீரோவுக்கு வந்து நீங்கள் அதுக்கான டீட்டெயிலிங் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இது இந்த நரேஷனில் போங்கன்னு. அப்போ இந்த இடத்துல வந்து எப்படி ஒரு கிரியேட்டரோட சுதந்திரம் போகுது இல்லையா? அப்போ அப்படிதான் என்னோட பார்வை. ஆஃப்டர் டிஜிட்டல் ஏரா, நான் ஓடிடியே சொல்ல மாட்டேன், டிஜிட்டல் ஏராக்கு அப்புறம் தான் இது மாறுது. அது 2017 அப்புறம் மாறுதுன்றதை நான் உறுதியாக நம்புறேன். ஸோ அக்ராஸ் இண்டஸ்ட்ரியில் அது அக்ராஸ் இல்லை, இங்கே இல்லை, நான் சொல்லுது குளோபலாகவே இது ஒரு பெரிய சேஞ்ச் நடந்திருக்கு 2017 அப்புறம். ஏன் அப்படின்றத நான் என்னால் சொல்ல முடியுது. ஏன் கரெக்ட் நீ சொல்கிற மாதிரி ஹாலிவுட்ல கூட காமெடி படங்கள் வர்றது குறைவு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து கடைசியாக வந்தது எனக்கு தெரிஞ்சு டெட்பூல் படம் மட்டும்தான். ஏன்னா ஹேங்கோவரை இங்க பயங்கர விழுந்து பார்த்து ரசிச்ச படம் தான். ஹேங்கோவர் மாதிரியான ஹேங்கோவர் 1, 2, 3 எல்லாம் நம்ம பார்த்து எல்லாமே இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் மைல்டான காமெடி படங்கள் கூட இப்போ வருது இல்ல ஹாலிவுட்ல. ஸ்பூஃப் அவங்க நிறைய பண்ணாங்க. நைட் அட் தி மியூசியம் அந்த மாதிரியான ஒரு ஃபேண்டசியான ஒரு படத்துல ஜிம் கேரியோட படங்கள், ஜிம் கேரி படம், இது எல்லாமே இருந்தது. நான் சொல்றது இது எல்லாமே 2017 அப்புறம் டோட்டலா இங்க மாறுது. நான் சொல்றது நம்ம தமிழ்நாட்டுல காரணம் வந்து டிஜிட்டல் ஏராவோட பெரிய ரீச். டிஜிட்டல் உள்ள வந்தப்ப என்ன நடந்தது அப்படின்னா, அவங்க கை வச்சது வந்து காமெடியில தான். நீங்க நல்லா பாருங்க, ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் அந்த ஸ்டேஜ் போட்டு செக்மெண்ட் போட்டாங்க. சினிமாவை தாண்டி காமெடின்ற ஒரு மீடியம் நீங்க பார்க்கணும்னா அது வேற எங்க பார்க்கணும்னா, இப்ப புக்ஸ் படிப்போம், காமிக்ஸ் புக்கு படிப்போம், ஆனந்த விகடன்ல வேற துணுக்கு படிப்போம், ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்போம். நான் விஷுவலாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணது எங்கே பார்ப்பேன்னா, டெலிவிஷன் வந்தது. டெலிவிஷனில் காமெடி அப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸான டெலிவிஷன் ஷோஸ் தான் இருக்கும். நீங்கள் மர்ம தேசம் அந்த மாதிரி தான். இப்போ ரமணி வர்சஸ் ரமணி இந்த மாதிரி சின்னப்பா பெரியப்பா இதெல்லாம் நல்லாவே ஹிட் ஆச்சு. அதனால யூஎஸ் நையாண்டி தர்பார் இதெல்லாம் ஏன் ஹிட் ஆச்சுன்னா, காமெடி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை யார் யார் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தாங்களோ, இப்போ அரிகிரி அசம்பிளி, நையாண்டி தர்பார் இந்த மாதிரி ஷோஸ் கூட ஹிட் ஆச்சு. அது வந்து காமெடி கிடையாது, அந்த காமெடியை மேஜரா வச்சுக்கிட்டாங்க. காமெடி ஷோங்கறனால காமெடி நீங்க ரகல வர்சஸ் சகல ஃபோன் பேசுவாங்க, அதுவும் காமெடி தான், ஒர்க் அவுட் ஆச்சு. இருந்துச்சு காமெடிஸ் இருந்துச்சு. நான் நீ சொல்றது வந்து முழுசா ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா டிஜிட்டல் ஏரா வந்ததுக்கு அப்புறமா அது மாறிச்சு அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலயுமே ஒவ்வொரு சொல்லி முடிச்சிடுறேன். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இப்ப நீ சொல்ற மாதிரி டெலிவிஷன்ல சிட்காம் இந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த பக்கம் பேரலா சினிமாலையும் காமெடி வந்தது. டிஜிட்டல் மீடியால இந்த காமெடி எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப சினிமால நான் போய் எழுதுறேன்னு வச்சுக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். நான் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ்ட்ட மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த சந்தானம் காமெடி எடுத்துக்கலாம், ஒரு கல் ஒரு கண்ணாடி காமெடி, ஃபோன் பண்ணி என்னடா சொல்லுடா அப்படின்னு உட்காந்து பேசுகிற அந்த காமெடி. இப்போ அந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ அது டிஜிட்டலில் ஒரு யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் அந்த மாதிரி காமெடியை டிஃப்ரெண்ட்டாக பார்த்துட்டோம். அது நிறைய வகையில் பார்த்துட்டோம். இப்போ அதை தாண்டி ஒரு ரைட்டருக்கு நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த எந்த சாயலுமே இல்லாமல் எழுதணும்னா எனக்கு ஒரிஜினலாக நடந்திருக்கணும். அப்போ அதுக்கு முன்னாடி நான் ஃபிக்ஷனாக எழுத முடியும். இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மீடியம் வந்து வரும். இப்போ நீ சொன்ன மாதிரி வந்து டெலிவிஷன் வந்து ஒரு இப்போ துணுக்கு படிச்சுட்டு இருந்த காலம் போய் டெலிவிஷன்லேயும் காமெடிஸ் வரும்போது லொலிசாபா இதெல்லாம் காமெடி அவங்க செம்மையாக காமெடி பண்ணிட்டு இன்னும் ஒன்றுமே காமெடி இல்லைங்கிற மாதிரியான ஒரு இது வந்திருக்கும். தூக்கி சாப்பிட்ற மாதிரியான படங்கள், அதுக்கப்புறம் திரைப்படங்கள் காமெடிஸ் வர ஆரம்பிச்சிருக்கும். அதை வந்து டிவிஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நான் அதுலேயே சொல்கிறேன், எவல்யூஷன்ங்கிறது காமெடியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி இல்ல எவல்யூஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுவுமே டெலிவிஷன்ல ஏன் ட்ரை ஆச்சுன்றதான். டெலிவிஷன்ல ட்ரை ஆகல, இல்ல டெலிவிஷன் ட்ரை ஆச்சு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு எவல்யூஷன்ங்கிறது நடக்கும். இப்போ அது நடக்கல. இல்ல இப்போ ஏன் அது நடக்கலன்னா அதோட சூழல் இல்லையா நான் கேக்குறேன். இல்ல ட்ரை ஆனவனே டெலிவிஷன் அதை என்ன பண்ணாங்கன்றத நான் மெயினா பாக்குறேன். டெலிவிஷன் இந்த பாலத்துக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க, நான் ஒரு ஆடிஷன் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல நான் ஒரு ஆடிஷன் இன்னைக்கு குக்கு வித் கோமாளி சக்சஸ் இல்ல, அதனால தான் சொல்றேன். அது டெலிவிஷன் இல்ல இன்னைக்கு குக்கு வித் கோமாளிக்கு காமெடிக்கு பார்க்க தான் செய்றாங்க. நான் சொல்றது ஸ்பான்டேனியஸ். இப்போ நீ நான் காமெடி நான் சொல்றது என்னன்னா, காமெடி வேணும். அந்த காமெடி என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு ரைட்டர், நான் எழுதி நான் ஒரு காமெடி ஒன்று பண்றேன், எனக்கான ரெமுனரேஷன் கம்மியா இருக்கு, நான் என்ன டெய்லி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றப்ப டெலிவிஷன் ஒரு ஐடியா பண்ணாங்க. என்னன்னா, உங்ககிட்ட காமெடி டேலண்ட் இருந்தா அதை நீங்க ஷோகேஸ் பண்ணுங்க அப்படின்னு அந்த பாலை ஆடியன்ஸ் கிட்ட கொடுத்தாங்க. அசத்த போது யாரும் கலக்க போது யாரும் வர்றப்ப இவங்களுக்கு நம்பர் ஆஃப் காமெடியன்ஸ் தேவைப்பட்டப்ப அந்த இடத்துல தேவைப்படும். எண்டு நம்ம திருப்பி எங்க போறோம்னா ரைட்டர்ஸ் இல்லைங்கிறது மேட்டருக்கு தான் வரும். இங்க இருக்கிறவங்க மீம்ஸுக்கு வந்து திருப்பி படங்கள் கிட்ட வர மாட்டாங்க. அதனாலதான் திரும்ப படத்துக்கு வராங்க. மீம்ஸ் வந்து படங்கள் இங்க இருக்கிற காமெடிஸை தான் யூஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் திங்.
இன்னொன்னு இதுல சக்சஸ் பண்ணக்கூடிய எந்த காமெடி காமெடியன்ஸ் யூஸ் பண்றாங்கன்றதான் பார்க்கணும். இதுல சக்சஸ் பண்ணக்கூடிய காமெடி, இப்போ இதுல காமெடியானா நல்லா பண்ணிருக்காங்க, சோஷியல் மீடியால பயங்கர சிரிப்பா இருக்கு அப்படின்னா அவங்க படங்களுக்கு வரும்போது பெருசா ஜெயிக்கிறது இல்ல. ட்ரையா தான் இருக்கும். கரெக்ட். அது காரணம் என்னன்னா, இப்ப இதுல நீ சக்சஸ் பண்ணிருக்காங்க, இப்ப சரிப்பா ரைட்டர் தான் நமக்கு எழுத வரல, அதனால தான் நான் திரும்ப சொல்றேன். அப்ப இவங்க சக்சஸ் இல்ல, நான் திரும்ப பண்ணிருக்காங்க. தான் சொல்றேன், டிஜிட்டல் மீடியால நீ பாக்குறப்ப உன்னால அதை ஸ்கிப் பண்ண முடியும், ரோல் பண்ண முடியும், தள்ள முடியும். ஓகேவா? சினிமான்றது நான் காசு கொடுத்து நான் போய் உட்காந்து நான் பாக்குறேன், தள்ளிட்டு அவங்கள கொண்டாட மாட்டேனே. நான் கொண்டாடுவேன். ஏன்னா எனக்கு அதுல வர ஒரு போர்ஷன் இருக்குல்ல, நீ ஒரு 20 நிமிஷம் நீ வீடியோ போடுற, நீ எனக்கு அதுல 4 நிமிஷம் மட்டும் நல்லா பண்ணேன்னா நான் அதை உன்னை கொண்டாட முடியும். ஆனால் தியேட்டர் அப்படி கிடையாது. நான் வந்து உன்னை நம்பி பணம் போட்டிருக்கேன், ப்ரொடியூசர் பார்க்குறேன், நான் காசு கொடுத்து அந்த படத்தை போய் பார்க்குறேன். நான் என்ன பார்ப்பேன், 2.5 மணி நேரம் நான் போய் படம் 2.5 மணி நேரம் என்னை என்கேஜ் பண்ணியான்னு தான் பார்ப்பேன். நீ என்னை என்கேஜ் பண்ணல, எனக்கு ஃபன்னா அது இல்லை அப்படின்னா டிஜிட்டல்ல பார்க்குற மாதிரி அந்த 4 நிமிஷத்தை மட்டும் choose பண்ணிக்க அப்ப நான் இது இப்படி எடுத்துக்கலாமா, காமெடியன்ஸால எழுத முடியலங்கிறத தாண்டி கதையாவே ஒரு கோர்வை தமிழ் சினிமாக்கு இல்ல, அந்த கோவத்தோட அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு ட்ராக்னு காமெடி வச்சாங்கன்னா வெறியாயிடுறாங்களா, அப்படி பார்க்கலாமா? அது ரைட்டர் இல்ல, காமெடிக்கான சரியான ரைட்டர் இல்ல, அதனால தோத்து போகுதுங்கிறது ஒண்ணு. நல்ல காமெடிக்கான ட்ராக் இருக்கு ஓரளவுக்கு, இருந்தாலும் படம் கதையா எனக்கு உட்காரல, காசை கொடுத்து நான் உள்ள வந்திருக்கேன், எனக்கு வெறுப்பா இருக்கு, இதுல வேற இந்த ஆள் வேற ஏதாவது காமெடி பண்றேன்னு அது வெறுப்பு. காமெடி பேர்ல ரொம்ப கடியா ஜோக் பண்றது. நான் திரும்ப தான் சொல்றேன், நான் வந்து டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் தாண்டி ஒருத்தர் காமெடி பண்றப்ப அந்த படத்தை பயங்கர மக்கள் கொண்டாடுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லவ் டுடே எடுங்க. நான் பார்த்த கடைசியில பார்த்த ஒரு நல்ல காமெடியான படங்கள் லவ் டுடே, குட் நைட், அப்புறம் இப்ப வந்து குடும்பஸ்தன், இந்த மாதிரி படம். அதான் நக்கலைட்ஸ் ஒரு இப்ப அந்த படங்கள்லாம் ஏன் பயங்கர சக்சஸ் ஆகுதுன்னா, எனக்கு டிஜிட்டல் மீடியா தாண்டி நான் வெளியில பாக்குற இந்த காமெடி, மீம்ஸ், ட்ராலு இதெல்லாம் தாண்டி ஒரு படம் காமெடி பண்றாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப இதெல்லாம் இல்லாம நீங்க இப்ப திரும்ப ஒரு ராகேஷ் படமாவா இருக்கலாம், இல்லைன்னா யோகி பாபு காமெடியா இருக்கலாம். நான் இந்த கூர்கான்னு ஒரு 2-3 படம்லாம் பார்த்தேன். இப்ப அந்த படங்கள்லாம் பாக்குறப்ப கூட இந்த காமெடி நல்லா இருக்கே அப்படி இப்ப கமெண்ட் படிக்கிறப்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம இதெல்லாம் தாண்டி வேற ஒண்ணு சிரிச்சு போயிட்டோம். அந்த படத்தை ஏன் மக்கள் செலிப்ரேட் பண்ணல, எனக்கு அது லாஃபே வரல. இப்ப யோகி பாபு, இப்ப நீங்க மண்டேலா படம் எடுத்துக்கங்க. மண்டேலா படத்துல படம் வந்து சீரியஸான படம், அதுல காமெடி விஷயமும் இருக்கு. நீங்க மரதனன் எடுத்துங்க, யோகி பாபு அப்படிதான் பாக்குறாங்க, கேரக்டரோட காமெடி வந்ததுன்னா ரசிக்கிறாங்க. ஆனா அவரு வந்து இப்ப சந்தானம் பண்ண மாதிரியான காமெடியோ அல்டிமேட் காமெடியோ அவர் பண்ணாதனாலதான் மக்களால பெருசா ரசிக்க முடியல. அதனாலதான் சொல்றேன், எனக்கு வந்து டிஜிட்டல் மீடியாவை தாண்டி நீ என்ன சிரிக்க வைக்கிறியா, அதை விட இல்ல அது மாற்று கருத்து எனக்கு இன்னைக்கு இப்போ இருக்கு. டிஜிட்டல் மீடியானால காமெடி இல்ல, நான் சொல்றேன் இதனால ட்ரையான்னு சொல்ல, நான் சொல்றேன் டிஜிட்டல் மீடியாவை தாண்டி சிரிக்க வைக்கிறதுக்கான ஸ்கோப்லாம் இருக்கு. டிஜிட்டல் மீடியாவே அதை வச்சு தான் வாழ்ந்துட்டு, நான் சொல்றேன் இருக்குப்பா, அங்கதான் இருக்கு. டிஜிட்டல் மீடியாவே அதுல இருக்கக்கூடிய டயலாக வச்சு தான் இங்க ஓட்டுறாங்க. சோ நான் திரும்ப அதே கேள்விதான் கேட்பேன். இப்ப டிஜிட்டல் மீடியாவை அதான் ஓடுதுன்னு சொல்றேன்னா, நான் சொல்றது மீம்லயும் ட்ரால்லையும் என்னன்னா, இதனால இங்க வேக்கம் ஏற்படல, இங்க வேக்கம் இருக்கிறதுனாலதான் இங்க வந்து நிறைய வந்து காமெடிங்கிற பேர்ல கடிக்க. நான் அதனாலதான் சொல்றேன் இப்படி எல்லாம் ஹிட் ஆகுதுல. இப்படி நான் திரும்ப சொல்றேன், இப்ப நீ சொல்றல, நீ அங்க ஒரு படம் ஓடுதுன்னு சொல்றேன், அதுல எந்த படம் உனக்கு காமெடியா, நான் சொல்றேன் மீம்கா ட்ராலுக்கா எனக்கு யூஸ் ஆகுதுன்னு இல்லை, நீ எந்த படத்தை யூஸ் பண்ணிருக்க? சினிமால இருக்கக்கூடிய சினிமானா எந்த சினிமா, எந்த காலகட்டம்? அதுதான்ப்பா சொல்றேன். இப்ப இவ்வளவு நேரம் நான் திரும்ப சொல்றது சினிமாவை பயன்படுத்தி இல்ல நான் அதுதான் சொல்ல வரேன். இவ்வளோ நேரம் நம்ம பேசுறது அதுதான். ஒரு கட்டத்துக்கு மேல வந்து தமிழ் சினிமா வந்து முழுக்க காமெடியை வந்து விட்டுட்டு நீங்க சொன்ன மாதிரி வேற ட்ராக்குக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் மேட்ரு. அது வந்து டிஜிட்டல் மீடியானாலதான் அது நடந்துச்சு. டிஜிட்டல் மீடியா காரணம், டிஜிட்டல் மீடியால தாண்டி எழுத முடியல, அதனால காமெடியன்ஸ் இல்ல அப்படி புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்றது டிஜிட்டல் மீடியா எரால இந்த சேஞ்ச் ஓவர் நடக்குது, இதை நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். புரியுதா? இப்போ வந்து நான் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கராக இருக்கேன், ஒரு நல்ல ரைட்டராக இருக்கேன்னா எப்போன்னா என் தப்பையும் என்ன நான் சுய பரிசோதனை செஞ்சு அதுலேருந்து வெளில வந்தாதான் என்னால் அதை விட பெட்டராக கொடுக்க முடியும். இல்லை அதுதான் கரெக்ட். அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு காம்படிட்டர். இப்போ நீங்கள் சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி அதுக்கான கதைக்களமோ அதுக்கான சூழலும் அமையலை அப்படிங்கிறத. சரி, இப்போ காமெடிக்கு ஃபியூச்சர் இருக்கா இல்லையா? சினிமால வந்து சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து பெரிய காமெடிக்கு போல. அப்ப காமெடி அவ்வளவுதான். இப்ப சினிமால மலையாள இண்டஸ்ட்ரியில காமெடி படங்கள் வருது, ஹிட் ஆகுது. இப்போ ஒரு ஹாஸ்டல்னு ஒரு படம் வந்தது, தமிழ்ல அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல, ஆனா மலையாளத்துல இந்த படம் ஹிட் ஆச்சு. இப்ப ஃபேலிமி அந்த படம் ஹிட் ஆச்சு. இப்ப மலையாள படம் இப்ப ஜெய ஜெய ஜெயகே சீரியஸான ஒரு மேட்டர்ல அதுக்குள்ள நடக்கிற, அதாவது நான் சொல்றது டேட்ல மிடில் கிளாஸ் லைஃப் இருக்குல்ல, மிடில் கிளாஸ் ரெப்ரசன்டேஷனுக்குள்ள காமெடி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு குடும்பஸ்தானம் இல்ல குட் நைட் மாதிரியான நான் ஒரு மிடில் கிளாஸ் சொசைட்டினா
என்கிட்ட வந்து 10 பைசா இருக்காது, ஆனால் நான் யோசிப்பேன்ல, பேசுவேன்ல. இது எல்லாமே வெளியில் பார்க்குறவனுக்கு காமெடியாக தான் தெரியும். எனக்கு அது ட்ராஜடி, ஆனால் வெளில பார்க்குறவனுக்கு காமெடியாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவும் நம்ம எடுக்கிற படங்கள் வந்து லார்ஜர் தன் லைஃப்பை நோக்கி போயிட்டப்ப காமெடி அங்கே அடிபட்டு போயிரு. இல்லை அதுதான் கேட்குறேன், ஃபியூச்சர் அப்படிதான் இருக்க போதா? ஃபியூச்சர் நான் சொல்றது இப்போ லார்ஜர் தன் லைஃப்பை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா? அதிகமான படங்கள் இல்லை, அது அவங்க அது கையில் வச்சுக்கலாம். 10 படங்கள்ல 2 படம் காமெடி இருக்கு. இந்த 8 படம் எங்க அடியாகுது சார்? காமெடிக்குன்னு தனியா படம் எடுக்க முடியாது சார். இல்ல எடுக்க முடியாது, ஆனா அது ஹியூமர் இருக்கும். அப்ப அப்படின்னு வராதுன்றீங்க? கண்டிப்பா வராது. இது எங்கெல்லாம் வந்து அடிப்படுதுன்னா, எப்போ ஒரு லாங்குவேஜ்ல படம் பண்ணிட்டு 4 லாங்குவேஜ் பேர் போட்டுக்கிறோமோ, எப்போ வந்து இந்த டைரக்டர் இந்த கம்பெனி சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னு வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு பிசினஸ்க்குள்ள இதை எடுத்துட்டு வந்து நிறுத்துறோமோ, எப்போ இது வந்து ஒரு கேப்டன்ஷிப் கையில இல்லாத ஒரு படம் இன்னொரு கார்பரேட் கம்பெனிக்குள்ள போகுதோ, எப்போ வந்து ஒரு தயாரிப்பு நிறுவனம் பண்ணக்கூடிய படங்கள் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் பண்ண முடியாமல் ஒரு கார்பரேட் கம்பெனி எடுத்து பண்ணுதோ, அப்போது 80% காமெடி வராது. ஏன்னா அவங்க வந்து குளோப் லெவலில் யோசிக்கிறாங்க. இது வந்து ஒரு கிரைமாக எடுத்துகிட்டு போகலாம், இல்லை ஒரு கில்லர் ஸ்டோரி எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இது காமெடியாக எடுத்துகிட்டு போகணுமானா இல்லை, இது நான் வேற மாதிரி யோசிக்கிறேன். ஆமாம், கரெக்ட். காமெடிங்கிறது குளோபல் கிடையாது. அதான் காமெடி வந்து ரீஜனலாக தான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா. இல்லை இது உண்மையாக என்னன்னா, காமெடி படம் தான் எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. ஆனால் இது எங்க சார் நான் திரும்ப சொல்றேன், இப்போ தெலுங்குல பிரேமானந்தம் இருக்காரு, அவர் வந்து பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வருது. அவர் வந்து டயலாக் பேசுறதுனால உனக்கு வராது, உனக்கு காமெடி பஞ்சம் உனக்கு தான், எனக்கு இல்லை. ஆனா இப்போ நம்ம வடிவேல இப்போ மலையாள இண்டஸ்ட்ரியோ தெலுங்குலையோ பார்க்குறாங்க. இப்போ நிறைய டப் பண்ண படம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டப் பண்ணி போட்டாலுமே அது ஒர்க் அவுட் ஆகுது. நான் ஒரு தடவை நாகார்ஜுனா இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அவர் வந்து என்னால் ஸ்ட்ரெயிட்டாக மலையாளத்தில் ஏகப்பட்ட காமெடி படம் வரும், அதை எடுத்து என்னால் ரீமேக்கே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பேசுகிற டைலாக்கோ அந்த காமெடியோ எனக்கு மேட்சே ஆகாது, எங்களுக்கு ஒட்டே ஒட்டாது. எனக்கு தமிழ் படம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகே, அதனால நான் வெயிட் பண்ணுவேன். அதாவது இப்போ மலையாள படம் தமிழில் ரீமேக் ஆச்சுன்னா தமிழ்ல என்ன பண்ணிருக்காங்களோ அதை அப்படியே தெலுங்கு பண்ண என்னால ஈஸியா முடியும் அப்படின்னு அவரே சொல்றாரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அவர் நிறைய மலையாள படம் கிட்ட வந்து காமெடிங்கிறது வந்து ரீஜனலா தான் ஒர்க் அவுட் ஆகுதுன்றியா? நான் சொல்றது இப்ப என் வட்டார வழக்குல நான் பேசுற காமெடி தான் உனக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இப்ப ஒரு 100% காமெடியா இருக்கும். ஆமா ஆமா. இப்ப பருத்திவீரன் படத்தை நீங்க சீரியஸான படம்னு எல்லாம் சொல்லலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த படத்துல இந்த குட்டிச்சாக்கு, செவ்வாழை, டக்ளஸ், லைவ் களவாணி படம் எடுத்துங்க. களவாணி படம் காமெடி பயங்கர காமெடி ஹியூமரா இருக்கும். அதாவது நம்ம முன்னாடி சொன்னதுதான் மண் சார்ந்து நம்மளுடைய பண்பாடு சார்ந்து ஒரு படம் வரும்போது அதுல காமெடி ஆட்டோமேட்டிக்கா. அப்போ ஒரு கார்ப்பரேட் யோசிக்கும் போது குளோபலுக்கு நீங்க பேசுறப்ப என்னன்னா அவனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கதையே புரியல. அப்ப அந்த கதையை சொல்றப்பயே நம்ம பாதி செத்து போயிருவோம். இன்னொரு பாயிண்ட்ல வராங்க, எந்த கேமரால ஷூட் பண்ண போறீங்க சார், எனக்கு வந்து பண்ண போறீங்க சார், எனக்கு அதெல்லாம் ரெண்டாவது. நான் சொல்ற முதல் கதையை எழுதுறப்பயே நான் கதையை எழுதுறேன். அந்த கதையை நான் வந்து என்னோட மொழி நடையில என்னால சொல்ல முடியுது. இப்ப இது இங்கிலீஷுக்கு மாத்திரம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சுப்பிரமணியபுரம் படத்தோட ஒரு பெரிய பிரச்சனை சசிகுமாரோட சொல்லுவாரு, எதுக்காக கொலை பண்றீங்க? பழக்கத்துக்காக. இப்ப நான் இது இங்கிலீஷ்ல சொல்லணும், எப்படி சொல்றது? பழக்கத்துக்கு ஹேபிட்னு போட்டா என்ன ஆகும்? ஃபீல் போயிடுதுல, அந்த ஃபீல் போயிடுது. இப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அப்போ மதுரையை தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கிறப்ப அவரு சொல்லுவார். இப்போ ஒரு ஹாட் ஸ்டாரோ மற்ற ஓடிடிகளோ வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இப்போ நம்ம ஊருக்காரங்க இருக்கிறப்ப அதை மும்பை டீமுக்கு சொல்ல முடியும். இப்போ ஃபியூச்சரில் வந்து தேர்ஸ் அ பிளாக் கரெக்டா ஒரு இல்லை ஒரு அந்த பிளாக்கை உடைக்கிறது தான் இப்போ டிராகன் மாதிரி, குடும்பஸ்தன் மாதிரி இந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகிறப்ப அதில் ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அது டே டு லைஃப் நம்மளோட டே லைஃப்ல சார்ந்து, அதாவது என்ன சொல்றது, நம்மள இருந்து ஒருத்தனோட கதையை பாக்குறப்ப நமக்கு அந்த காமெடி ஜானர் ஒர்க் அவுட் ஆகும். இல்ல எனக்கு கரெக்ட் தான். ஆனா எனக்கு நான் ஃபீல் பண்றது வந்து நீங்க 2 பேர் சொன்ன அதே ஃபீல் தான். என்னன்னா இப்போ வந்து படம் வந்து பண்றதுக்கு இப்போ நீ இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, டிராகன் ஹிட் ஆயிடுச்சு, அடுத்து ஒரு முயற்சி நடக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். காமெடி ரிலேட்டட்ல இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணலாம், பிசினஸ் நடக்கும், இதை நம்ம பண்ணலாம், ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா திருப்பி நீங்க சொன்ன மாதிரி குளோபல் ரிலேட்டட் தான் போகுது. இது எங்க வந்து ஏஜிஎஸோட அவங்க ஓனர் அவங்க ஒரு வாட்டி சொல்லும் போது கூட சின்ன படம் எடுக்கிறதுனா எனக்கு ஹை ரிஸ்க், அது எடுக்கிறது வந்து பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கிறாங்க. பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் தான் இவர் சொன்னாரு. அதுக்கு சின்ன படம் தான் யோசிக்க முடியும். அப்ப வந்து இது ஒரு பிளாக் இருக்கு. நம்ம வந்து நம்மளுடைய மண் சார்ந்து இருக்கக்கூடிய கதைகள்ங்கிறது அது இப்போதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி குளோபல் ஆடியன்ஸுக்கு போனோம், அப்பதான் எனக்கு பெரிய அளவு ஒரு 1000 கோடியை தொடணும் அப்படிங்கிற நோக்கி ஓடும்போது காமெடி கதைகள் வரல. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ இந்த வாழைப்பழ காமெடி, கவுண்ட் பண்ணி காமெடி, பேரிக்கா மண்டையா,
ஆம்லேட் தலையா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் நானும் சிரிக்க முடியுது. இப்போ அதையே ஒரு சப்டைட்டில் போட்டு நீங்கள் ஒரு இங்கிலீஷ்காரர் பார்க்குறேன்னு வாட் ஹெட் வேர் கே ஹெட் அப்படின்னு ஏதாவது பார்க்குறாரு. நீங்க 4 லாங்குவேஜ்ல பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு பிரபா ஒயின் ஷாப் போனாங்கன்னா கடையை பேசர் தெரப்பிங்கிறது எப்படி இருக்கு லைவ் நமக்கு லைவா கனெக்ட் ஆகுது. அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஏன்னா கடையை திறக்கிறதுக்கு என்னடா காமெடி அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். எனக்கு இதை சொன்னேன், இப்போ வடிவேலு கோவிசர்ல டைலாக் அப்ப ஒன்று இருக்கும்ல, இது எத்தனை 1 இது 1 இது இது பள்ளிக்கூடத்து கணக்கு புதுச கணக்கு 1 1 3 அப்படின்னு சொல்றதுலாம் இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில பாக்குறோம். இப்போ குடிச்சிட்டு ஒருத்தர் இப்போ பாட்டில் ராதான்னு ஒரு படம்லாம் வந்தது இல்லையா, அந்த படம்லாம் பார்த்தேன்னா மேக்சிமம் எல்லாமே லைவா நம்ம பார்க்குற என்ன நடந்திருக்கோ அதை படமா எடுத்து அது சினிமாவில் பார்க்குறப்ப நம்மளால கொண்டாட முடியுது, சிரிக்க முடியுது. ஆனால் இது நம்ம எதுவுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி அந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி காமெடியெல்லாம் யோசிச்சு பார்த்தா நம்ம அதனால யோசிக்க முடியல. இல்ல அந்த காமெடி அந்த படங்கள் கூட தமிழ்ல வந்து டப்பிங்ல ஆனது காரணம்னா இங்க இருக்கக்கூடிய காமெடிஸ் இங்க இருக்கக்கூடிய லாங்குவேஜ் ஹிட் ஆனதுக்கு காரணமே நான் அதான் நம்ம ஒரு ஸ்டைலுக்கு ஒரு டக்குனு எடுத்துட்டு எனக்குனே வருவீங்களாடா அப்படின்னு ஸ்பைடர்மேன் பேசுவாரு. அது வந்து டக்குனு கரெக்ட் ஆகும். அதுதான் அதே டயலாக் நம்ம பேசணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கு, ஹேங் ஓவர் படம் வந்திருக்கு. முன்னாடி எல்லாம் டப்பிங் வந்து லிட்டரலா அடிப்பாங்க. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் புதுசா யோசிக்கிறது. ஹேங் ஓவர் படம் பார்க்கறப்ப எனக்கு அப்படிதான் கரெக்ட். அப்பனா இது காமெடி போட்டு நடக்காது, நம்ம மண் சார்ந்த படங்களுக்கு வராம போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இது நான் அப்படி பார்க்க விரும்பல. நான் திரும்ப சொல்றது, இந்த மோர் குளோபல் அப்படின்றதே ரீஜன் நோக்கி தான் போகுதுன்னு நான் நம்புறேன். ஏன் அதை நான் சொல்றேன்னா, எல்லாருமே ரூட்டரை நோக்கி குளோபல் இண்டஸ்ட்ரியே தள்ளுறாங்க. ஏன்னா அவங்க இப்போ பாப்லோ எஸ்கோபார் இந்த மாதிரியான படங்கள், அதாவது ஹாலிவுட்டோட எல்லா இதையும் நெட்ஃப்ளிக்ஸ் காமிச்சிருது, மற்ற இதில் ஓடிடியில் பார்த்துறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, உங்கள் ஊர் கதைக்களம் எப்படி இருக்குது? இப்போ கொட்டுக்காளிக்கு பெரிய ரிசப்ஷன் கிடைச்சதோ, மகாராஜாவுக்கு பெரிய ரிசப்ஷன் கிடைச்சதோ, அவன் மண் சார்ந்து உங்கள் ஊரில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க ஆசை. மகாராஜா வந்து சைக்கலாஜிக்கல் நான் சொல்றது கொட்டுக்காளி, ஒரு கூழாங்கல், கடைசி விவசாயி, இந்த மாதிரி கிரிட்டிக்கலா இந்த மாதிரி படங்களை ஓடிடி நிறுவனம் நான் சொல்றது கருணை மடம் ஒரு இப்ப அவன் என்ன சொல்றான், இல்ல அவன் வந்து இப்ப நம்ம ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கதான் வெளிநாட்டுல. அதுதான் சொல்றேன், திருப்பி நம்ம வந்து ஒரு அவார்ட் வின்னிங் படத்துக்கான ஒரு மேட்டர் தான் பேசுறோம். ஆனா நம்மளுடைய கமர்ஷியல் அவார்ட் வின்னிங் மண் சார்ந்து இருக்கக்கூடிய கமர்ஷியலான படங்கள் வர்றதுக்கான கதைகள் எனக்கு வர்றதுக்கான சூழல்ங்கிறது வராம எனக்கு நான் ஃபீல் பண்றேன். நீங்க சொன்னதுல நீங்க உனக்கு அப்படி இல்லங்கிற மாதிரி எனக்கு இல்ல. எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல அவங்க சொல்லட்டும் என்ன மாதிரியான ஃபீலிங்ல அவங்க இருக்காங்க. உண்மையிலேயே மண் சார்ந்த படங்கள் வராம போயிடுமா? நம்ம ஒரு சோகமா தான் முடிச்சோம். சோதனையை பாத்தீங்களா? ஆமா, இப்ப அப்படியே அமைதியா ஆயிட வேண்டியதா. ஆமா, ஒரு பேசாம நம்ம எல்லாரும் சிரிச்சிருவோம். அப்படியே சிரிச்சுட்டோம்னா காமெடி சொல்லிக்கலாம். சிரிக்கிறது தான் காமெடி. ஆமா இல்ல, டப்பிங்ல ஃபில் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. காமெடி இருக்கா இல்லையா, இல்ல படம் இருக்குமா இல்லையாங்கிறத இல்ல கமெண்ட்ல எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாமளும் அதை உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம்.